ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாத்துக்கும் வணக்கம். ப்ரொஜெக்டர் வந்து ஹெச்டியில் படம் பார்க்குற மாரி ப்ரொஜெக்டர் ஒன்று செஞ்சு வீடியோ போடுறோம்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ போட முடியல. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, மொபைல் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதனால் நம்ம புதுசாக செல்லு வாங்கி போடுறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம ப்ரொஜெக்டர் வந்து எப்படி பழைய மொபைலை வச்சு செய்யலாங்கிறத வீடியோ முதல்ல எப்படி மொபைல்லேருந்து டிஸ்பிளேவை ரிமூவ் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையானது இந்த ஹீட்ரு ஃபேன் மாதிரி இருக்கும். இந்த இது கழட்டுறது, இது ஹீட்டரு. நம்ம செல்லில் உள்ள பேட்ரி இந்த இதுதான். கழட்டுறதுக்கு ஒரு பிளேடு போதும். இல்லை அப்படின்னாக்க மாத்திரை போடுறதுக்கு உள்ளான அந்த பிளாஸ்டிக் இருக்கும், அதை எடுத்துக்கலாம். இல்லை கார்டு ஏதாவது உங்களுக்கு மெலிசாக உள்ளது அந்த மாதிரி பிளேடு சைஸில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் கேர்ஃபுல்லாக வந்து கழட்டணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஒன்று வந்து டிஸ்பிளேயில் உள்ள டச்சு ஸ்க்ரீனில் உள்ள கேபிள், அதாவது ஒயரு வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் டிஸ்பிளேவுக்கு போகிற அந்த கேபிளும் கட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்து கழட்டுங்க. இல்லைன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து கடைகளில் இந்த மாதிரி எங்களுக்கு கழட்டி கொடுங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா கழட்டி கொடுப்பாங்க. இன்னும் அந்த மூலிமா ட்ரை பண்ணி நம்ம எப்படி கழட்டுறாங்கிறத அது மாதிரி கழட்ட சொல்லி நீங்கள் வாங்கிக்கோங்க. கழட்டுறேன்னு சொல்லி 5000 10,000 அப்படி இருக்கிற மொபைலை வந்து ஹை ரேஞ்சில் உள்ள மொபைலை கழட்டி வீணாக்கிறாதீங்க. அது போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் 2000 3000 செலவு பண்ணால் தான் டிஸ்பிளே வாங்க முடியும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. இப்போ ஹீட்டரை போட்டுப்போம். ஏற்கனவே நான் வந்து இது பண்ணியிருக்கிறேன். ஹீட்ரு இல்லாதவங்க நீங்கள் வெயிலில் வச்சிங்கனாலே டிஸ்பிளே வந்து கலண்டு வந்துடும். வெயிலில் வந்து நீங்கள் அழகாக வெயிலில் நீங்கள் வச்சிங்கனாலே டிஸ்பிளே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். நல்லா ஹீட்டில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பிளேடை வச்சு லைட்டாக அந்த இடத்துல வச்சு, இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்க இது முன்னாடி கழட்டும் போதும் பேக்கில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்க நம்ம டிஸ்பிளேவுக்கு போகிற ஒயர் இருக்கும். இதுவும் வந்து கட் ஆகி போயிடும். நீங்கள் எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக இந்த இடத்துல பார்த்து கழட்டணும் சொல்லிட்டேன். இது ஏற்கனவே வந்து நான் வந்து கழட்டி வச்சுருக்கிறேன். அதனால் எனக்கு ஈஸியாக வந்துடும். முடியாதவங்க நீங்கள் கடையில் கொடுத்து இது பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, இதை ஃபுல்லாக வெயிலில் வச்சிங்கன்னா க்ளீனாக வந்து ஹீட் ஆகிடுச்சின்னா பிளேடை வச்சு கழட்டணும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கழட்டிடுங்க. பேக் கவரு, பேட்ரி இதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இதெல்லாம் இதில் உள்ள ஸ்க்ரூ இருக்கும், இதில் உள்ள ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிடுங்க. இதெல்லாம் என்னோடய செல்லு உடஞ்ச செல்லு, அதனால் அக்கு சுக்காக இருக்கனால நான் எல்லாம் முன்னாடியே கழட்டி உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் டெஸ்டிங் பண்ணிட்டேன். பண்ணினால தான் போடுறேன் வீடியோ. இந்த இதை கழட்டி விட்ருங்க. சும்மா நகத்தில் வச்சு லைட்டாக அப்படி தூக்கி விட்டிங்கன்னா போதும். லைட்டாக அந்த இடத்துல வச்சு இதை தூக்கி விட்டிங்கன்னா வந்துடும். கழட்டி எடுத்துட்டு அதேமாரி இங்கே வந்து டச்சுக்கு போகிற ஒயர் இருக்கும். இதையும் அதேமாரி லைட்டாக வந்து தூக்கி விட்டுருங்க. தூக்கி விட்டுட்டு கழட்டி விட்டுங்க, வந்துடும். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா போர்டை கழட்டுறதுக்கு முன்னாடி இங்கே அந்த சுவிட்சு, ஆன் ஆஃப் சுவிட்சு, வால்யூம் கண்ட்ரோலுக்கு போகிற இந்த இது இருக்கும், அதை லைட்டாக இப்படி கழட்டிக்கிங்க. அவ்வளோதான் இதில் உள்ளது. இதில் போர்டில் ஸ்க்ரூ இருக்கும், போர்டில் உள்ளதையும் கழட்டிக்கிங்க. மெமரி கார்டு இருந்தால் மெமரி கார்டு கழட்டிக்கிங்க. மெமரி கார்டெலாம் இருந்தால் செட்டு கரண்ட் வராது. போர்டு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே வந்துடும் போர்டு.
ரொம்பவும் இது பண்ண தேவையில்ல. இதை அந்த கேபிள்லாம் கழட்டாமல் கழட்டிடாதீங்க, உடஞ்சிரும். கழட்டி தனியாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு எனக்கு பேட்ரி வந்து போடுறதுக்கான உண்டான லைன்லாம் கட் ஆகிடுச்சு, அதனால் சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் பேட்ரி போடுற மாதிரினா தனியாக பேட்ரியை ரிமூவ் பண்ணிட்டு கழட்டி வச்சுக்கோங்க. பேட்ரியை வந்து போட்டிங்கன்னா ஆன் ஆகிக்கும். நான் என்னோடது கட் ஆகிடுச்சினால ஒயர் போட்டு வச்சுருக்கேன். ப்ளஸ்ஸு மைனஸ் பார்த்து கரெக்டாக கொடுத்துக்குங்க. சால்ட்ரிங் பண்ணலைன்னா பேட்டரியை டேரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கனாக்க இந்த டிஸ்பிளே கழட்டும்போது தான் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக கழட்டணும். இது நல்லா வெயிலில் வச்சிங்கன்னா ஃபுல்லாக ஹீட் ஆகிரும். ஹீட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக ஓர கார்னர் நுனி மட்டும்தான் போகணும் உள்ளார, அதுக்கு மேலே போகக்கூடாது. இந்த கார்னர் தான் நீங்கள் இழுத்து விடணும். அதுக்கு மேலே மீறி உள்ளே போய்ட்டு ரொம்ப இது பண்ணிடக்கூடாது. அதேமாரி டிஸ்பிளே இந்த ஒயரு இந்த கேபிள் வர்ற இடமெல்லாம் பார்த்துக்கணும். இது இந்த இடத்துல மேலெல்லாம் கழட்டும்போது இது உள்ளே கழட்டும்போது இது பண்ணும்போது கட்டாகி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்குங்க. இது நான் யாராவது ஏற்கனவே கழட்டியிருக்கனால எனக்கு ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், பார்த்து டச்செல்லாம் உடையாமல் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். தெரியலன்னா அழகாக நீங்கள் கொடுத்து கடையில் கொடுத்து கழட்டி கொடுக்க சொல்லுங்கள். ஒரு 50 100 கேட்பாங்க, அவ்வளோதானே ஒழிய மற்றபடி ஒன்றுமே இருக்காது. கழட்டினீங்கன்னா இது வந்து டிஸ்பிளே தனியாக வந்துடும். இது வந்து டச் இருக்கும், டச்சை வந்து நீங்கள் அப்படியே போட்டுக்குங்க. டச்சை வந்து அது அப்படியே இருக்கட்டும். டச் அப்படியே வச்சுட்டு இப்போ இதை வந்து அப்படியே இருக்கிற மாதிரியே போட்டுருங்க. இதை வந்து லைட்டாக பாருங்கள், இதெல்லாம் வந்து லைட்டாக இந்த இப்படி பிடிச்சி லைட்டாக இப்படி உள்ளே விடுங்க. லைட்டாக இப்படி உள்ளே விட்டு லைட்டை சுற்றிலும் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு லைட்டாக அப்படியே கையை வச்சு விரலை வச்சு லைட்டாக இது பண்ணுங்கள்.
இது மெதுவாக தான் எடுக்கணுங்க. ஃப்ரண்ட்டில் பேக்கில் இருந்ததெல்லாம் இதெல்லாம் கழட்டி விட்டுறணும். இதெல்லாம் ஒட்டியிருக்கும். இதெல்லாம் வந்து கழட்டி விட்ருங்க. அதேமாரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டிஸ்பிளேக்கு போகிற லைட் இருக்கும். இந்த இடத்துல பார்த்துங்க, ப்ளஸ்ஸு மைனஸு கரெக்டாக போட்டிருக்கோம். அது வந்து லைட்டாக அப்படியே வறுத்து விட்ருங்க. அது கட் பண்ணி விட்டு வந்து டிஸ்பிளேவை எடுத்துடலாம். கழட்டினீங்கன்னா இந்தமாரி வந்துடும். இதுதான் டிஸ்பிளே. இது வந்து உள்ள இந்த லைட்டு எரியறதுனால தான் இதில் வந்து வெளிச்சம் வந்து டிஸ்பிளே இது வந்து படம் தெரியும். அதேமாரி இதுக்கு மேலேயும் ஒரு சரி, நம்ம இப்போ டிஸ்பிளே போட்டு ஆன் பண்ணி பார்த்துருவோம். டிஸ்பிளே கனெக்ஷன் பண்ணுறேன். கனெக்ஷன் பண்ணிட்டேன். நம்ம லைட்டை வந்து இது பண்ணிடுவோம். லைட்டுக்கு வந்து வச்சுக்குவோம். லைட்டை போட்டேன். இப்போ செல்லை ஆன் பண்ணுறேன். ஒயரை கனெக்ஷன் பண்ணலாம் சரியா. ப்ளஸ்ஸு மைனஸும் மாற்றி கொடுத்துட்டேன். பாருங்கள், டிஸ்பிளே ஆன் ஆனது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வந்துருச்சு.
ஓகே. இந்த மாதிரி தனியாக அழகாக பிரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டர் வந்து செய்கிறதுக்கு கணக்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.